அதே போல இந்த கமலஹாசனோட படத்தை வந்து கர்நாடகாவில் இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் என்பதை கமலஹாசன் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர். அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல. அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார். அவர் பேசுகிற பொழுது நாம் சிறிது கவனத்தோடு பேச வேண்டும். நான் உங்களை பார்த்தே கேட்க விரும்புகிறேன், சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் கொந்தளிக்காதா? தேவையற்றவைகளை பேசுவதை பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்துகின்ற உரிமை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது. ஆகவே நாம் சற்று கவனத்தோடு பேச வேண்டும். நான் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலேயாவது இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை நான் கேட்கிறேன். இது தேவையற்ற, ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனை இருந்து மாநிலங்களுக்கிடையிலே இருந்து வருகிற பொழுது தேவையற்ற கொந்தளிப்புகள் இருக்கிறது. அந்த கொந்தளிப்பு சிறிது ஆறி இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு கொந்தளிப்பை இது உருவாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பேசும்போது எந்த காலம் வந்தாலும் தமிழகத்துல காலம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு ஒரு அரசியலை பேசியிருக்கிறார். அதற்குரிய பதில் வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறவர்களிடத்தில்தான் கேட்க வேண்டும். கவர்னர் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? ஆனால் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்புகளை மாற்றி மாற்றி தருவது என்று நான் கருதுகிறேன். கன்னட படங்களான காந்தாரா, KGF இது போன்ற படங்கள் தமிழகத்துல வெளியாகி வெற்றி படமாக எந்த விதமான உறுப்பை தமிழக அரசியல் கட்சிகள் யாரும் கொடுக்கல. அதே நேரத்தில் கமல் நடித்த இங்கிலீஷ் படத்தை வந்து கர்நாடகாவில் ஒளிபரப்ப மறுக்கிறதுன்றது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னவர் கமலஹாசன். கன்னடத்தில் நடிகர் யாரும் எதுவும் சொல்லவில்லையே. தமிழுக்கு எதிராக அவர் ஏதாவது சொல்லி இருந்தால் தானே தமிழகத்தில் கொந்தளிப்பு வரும். கொந்தளிக்கின்ற விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மாநிலங்கள்ல மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மாநிலங்களில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதானே புதிய கல்விக் கொள்கையே. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியிலே தான் கல்வி கற்க வேண்டும், அது கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்று நினைப்பது தானே இன்றைய புதிய கல்விக் கொள்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.